ஹீரோக்களின் வீடுகளில் டைரக்டர்கள் வாய்ப்புக்காக காத்து நிற்பது படைப்புலகிற்கே விடப்படுகிற பலார். அப்படி இருந்தும் சொந்த வயிறு சுருங்குதே என்கிற ஒரே காரணத்திற்காக ரவுண்டு கட்டி நிற்கிறார்கள் கோடம்பாக்கத்தில். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், விக்ரமுக்கு அடுத்தடுத்து ஹிட்டுகளை கொடுத்து அவரை ஆளாக்கியவர்களில் ஒருவரான தரணி இப்போது விக்ரம் அழைக்க மாட்டாரா என்று காத்திருக்கிறார். அவ்வளவு ஏன், பலரையும் ஆளாக்கிவிட்ட பாலாவுக்கே இப்போது பல்லாங்குழி காட்டுகிறார்கள் ஹீரோக்கள். பெரிய ஹீரோக்கள் தான் இப்படி என்றால், விஷ்ணு விஷால் லெவலுக்கு கூட பிஸியாக தான் இருக்கிறார்கள். நாள்தோறும் இவர் போன்ற இளம் சுமார் ஹீரோக்களை கூட ரவுண்டு கட்டுகிறார்கள் படைப்பாளிகள். இந்த நேரத்துல ஒரே கமிஷன் மண்டி, ஒரே வெள்ள முட்டை என்று தன்னை அஜித்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் சிறுத்தை சிவா. மற்றவங்க கதையெல்லாம் பார்த்தா இதுதான் பெஸ்ட் என்று தோன்றி இருக்கலாம். ஒருவரை பிடித்து விட்டால் அவருக்கே அடுத்தடுத்து வாய்ப்புகளை கொடுத்து வரும் அஜித், சிவாவுக்கு இப்போது இருக்கிற கிரேஸ் பற்றி நன்கு அறிந்தும் வைத்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் சிவாவுடன் இணைந்து படம் தர காத்திருப்பதையும் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் சிவாவின் எண்ணம் என்னவாக இருக்கிறது? தமிழ் சினிமா இயக்குநர்கள் எல்லோருக்குமே அஜித் சாருடன் ஒரு படத்தையாவது இயக்கி விடணும்னு ஆசை இருக்கும். ஆனா அஜித் சாரே எனக்கு தொடர் வாய்ப்புகள் கொடுக்க நினைக்கும் போது நான் ஏன் இன்னொரு ஹீரோவை யோசிக்கணும்? அந்த வீட்டின் கதவு அடைக்கப்பட்டால் ஒழிய எனக்கு வேற ஹீரோ வேணவே வேணாம் என்கிறாராம். மண்டைக்கு மேல நிரந்தர நிழல் அடிச்சா வேறொரு கொடை எதுக்குன்னு கேக்குறாரு. தப்பில்லையே.